ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாஃப்டான அப்பம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது கார்த்திகை தீபம் ஸ்பெஷலான அப்பம் தான் இந்த ரெசிபி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரிசியை ஊற வச்சுக்கணும். மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டேன். ஒரு கப்பில் வந்து பச்சரிசி எடுத்துகிட்டு இதை நல்லா 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இந்த அரிசியில் இருக்க அழுக்கு எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஊற வைக்கணும். தேவையான அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு குறைஞ்சது 3 மணி நேரம் இந்த அரிசி நல்லா ஊறி வரணும். அடுத்து நம்ம வந்து வெள்ளைக்கரிசி வந்து தயார் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரத்தில் 3/4 கப் அளவு வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் முழுகிற அளவு வந்து தண்ணி சேர்த்தா போதும். சொல்லப்போனால் 3/4 கப்பு வெல்லத்துக்கு நான் 1/2 கப் அளவு வந்து தண்ணியை சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா பாகுபதம் வரணும்னு அவசியப்படாது. இந்த வெல்லம் நல்லா முழுமையாக கரைஞ்சா போதும். கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுவோம், இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வெள்ளை கரைசல் செய்கிறப்போ நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. வெல்லம் நல்லா முழுமையாக கரைஞ்சி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கரைய ஆரம்பிச்சிருக்கு. இது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகும் இந்த வெள்ளை கரைசல் தயாராகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா வந்து கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வைக்கணும். இந்த வெள்ளை பாகு கரைசல் பார்த்திங்கன்னா இதை தனியாக ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து ஊற வச்சுருந்த அரிசியை 3 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். அரிசி நல்லா வந்து ஊறி வந்துருச்சு. பார்க்க சொல்லி நல்லா தெரியுது இந்த அரிசி ஊறினதை. இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருந்த அரிசி எல்லாமே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி கொண்டு வரணும். இனிஷியலாக நீங்கள் தண்ணிலாம் ஊற்றாதீங்க. வெறும் வந்து அரிசி மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி கொண்டு வாங்க. அடுத்து நம்ம வந்து வாசத்துக்கு 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து நல்லா பழுத்த வாழைப்பழம் ஒன்று வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த வெள்ளை கரைசல் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து வடிகட்டி சேர்த்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்த்துக்க கூடாது. நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த வெள்ளை கரைசல் மட்டும்தான் சேர்த்துக்கணும். இதை நல்லா மைய அரைச்சி கொண்டு வரலாம். நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து ஸ்பூன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். நல்லா வந்து மைய அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். அடுத்து நம்ம இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தது எல்லாமே. சிட்டிக அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக நெய் சேர்த்துக்கிறோம். அடுத்து நான் வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து கலந்து விடுறேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஒன்றோடு ஒன்றா அந்த நெய் எல்லா மாவுலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரணும். உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பும் இல்லை திராட்சையும் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம்தான். ஸோ இப்போ நல்லா மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அடுத்து நம்ம வந்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு கடலெண்ணெயை வந்து கடாயில் சேர்த்துக்கலாம். இது எண்ணெய் நல்லா காயணும். இந்த ரெசிபி செய்கிறப்போ என்ன கேட்டிங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக வெந்து வரும். எண்ணெய் நல்லா காயட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா வந்து காஞ்சி வந்துருச்சு. நீங்கள் ஒரு குழிக்கரண்டி எடுத்துட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த எண்ணெய் கடாயில் வந்து சேர்த்துக்கணும். இது வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இதுவே மேலே எழும்பி வரும். உடனே கரண்டியை போட்டு திருப்பிடாதீங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் 2, 3 போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்றா வந்து ஒட்டிக்கும். அடுத்து நமக்கு வந்து ஒழுங்கா வராது. இப்போது இது மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை வந்து தள்ளி விடணும். பூரிக்கு எப்படி செய்வோமோ அதே போல தான். இப்போ இது நல்லா ஈவனாக வெந்து வரணும். ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு நான் திருப்பி விடுறேன். அதுக்கு மேலேயே நம்ம வந்து எண்ணெய் இந்த மாதிரி தள்ளி விடணும். அப்பம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்து வந்தா தான் உள்ள நல்லா சாஃப்ட்டா இருக்கும். மேலே வந்து கிரிஸ்பியா இருக்கும்.
இப்போ இந்த பக்கமும், அந்த பக்கமும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நமக்கு பார்க்க சொல்லே தெரியுது. ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த மாதிரி குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து பொரிச்சு எடுக்கணும். இப்ப நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. உள்ளேயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே போல மீதமுள்ள மாவ வந்து அப்பம் போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு 1 கப் பச்சரிசி மாவுக்கு குறைஞ்சது வந்து 10 அப்பம் வந்து எனக்கு வந்திருந்தது. அவ்வளோதாங்க. வீட்லயே எப்படி சுலபமான, ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்தோம். நல்லா சாஃப்ட்டான அப்பம் வந்து தயாராகி வந்திருந்தது. கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல ஒரு முறை இந்த ரெசிபிய குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி தான் இந்த அப்பம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பை.